கதாபேற்றம் ஏற்று இந்த கல்லங்குளம் நகரிலே உங்கள் ஆசை பெற வந்திருக்கிறேன். சத்தியலோகம், கைலாயம், வைகுண்டம், இந்திரலோகம் என்று சொல்லப்பட்டக்கூடிய 4 உலோகம். இந்த சத்தியலோக
லோகத்தை பிரம்மதேவன் அரசாட்சி புரிந்து வருகிறார். ஆதி கைலாயத்தில் சிவபெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எங்கே வைகுந்த வாசனாக திருமால் இருக்கின்றாரே, அவர் வைகுந்தத்தை ஆட்சி செய்கின்றார். தெய்வீந்தவர் ஆகியோர் இந்த இந்திரபிரசத்தை ஆண்டு வருகிறேன். இதை இந்திரலோகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்திரலோகத்திலே அடியே பெரும்பேறு பெற்று அவர் 86 தேசத்தை வெற்றி பெற்று எங்கே கருடகாண்டவர், கெம்பருடன், நாரதர், ரிஷிகேசன் அனைவரும் எனக்கு உடன்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய அரசனை அலங்காரிக்க அழகிய நாட்டிய மாதர்கள் 25 மாதர்கள், ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, ஆனவல்லி, அலங்காரவல்லி என்று சொல்லக்கூடிய 27 மாதங்களும் கலைநை மிக்க மாதவர்களாக இங்கே குழுமித்திருக்கிறார்கள். என்னுடைய கொடியோ நெடிக்கொடி, என்னுடைய வாகனமோ ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையான். அந்த வெள்ளையானையிலே பவனி வந்து 100 அசுவேதங்கள் செய்து காண்டீப மன்னன் விழித்தொடுத்து வசனமும் கை கொடுத்து அந்த இந்திர பிரசத்தை ஆகத்தை ஆண்டு வருகிறேன். இப்பொழுது இந்திரசேனன் இப்பொழுது சித்திரசேனை அழைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த அவையை அலங்கரிப்பதற்கு என்னுடைய வேலைக்காரன் சித்திரசேனன் இருக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல, திருப்பாக்கடையிலே கரைந்தெடுத்த கஸ்வாபரணம், கற்பகவரைச்சம் என்று சொல்லக்கூடியது நடக்கூடியது புரிகின்றதா? யார் இங்கே சித்திரசேனா என்று அழைப்பது போல் வேற கதம்பரத்திலே வாழ்கின்ற மணீஸ்வரன் இருக்கையிலே எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, குறிப்பிட்ட குரலுக்கு கண்ணன் ஓடி வருகிறார் என்று சொல்வார்கள். குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து வேலை செய்வது உன்னை பாராட்டுகிறேன். நீடூழி காலம் வாழகன வாழ்த்துகிறேன். இன்று இந்த அவையை ஏன் கூட்டியிருக்கோம் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். உண்மை உண்மை. முன்பு கௌதமத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு
இந்த சபை நாம் கூட்டினோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட வேண்டிய சபை நன்றாக ஞாபகம் இருக்கிறதா? இப்பொழுது ஒரு அரிய பெரிய காரியத்திற்காக இந்த சபையை நான் கூட்டியிருக்கிறேன். இந்த சபைக்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை உன் திருவாயின் மூலமாக தெரியும். 33 கோடி தேவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 44 ரிஷிமார்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதோ அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அதோ வாயு பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அதோ வர்ண பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார். இருக்க வேண்டும். பார்த்தீர்களா, 33 கோடி தேவர்களும் 47 ரிஷிமார்களும் வந்திருக்கின்றார்கள். எங்கே சித்திரசேனனே? சித்திரசேனா, வணக்கம் குருதேவா. சித்திரசேனா சித்திரத்தில் வரையப்பட்ட செந்தாமை ஊர் காட்சி அளிக்கின்றார். வாழ்க, இந்த நிலம் வாழ்க, இந்த நிலத்தில் உள்ள மக்கள் வாழ்க. எங்கே அமரேந்திரனே? தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வரட்டும். வரப்பிரசாதத்தை பெற்றபடி அது மாற்றியமா 100 அசைய மேலே யாரும் புரிந்தோம் என்றால் இந்த அமர உலகத்திலே அமரேந்தன் பட்டத்துக்குரிய ரம்பை, ஊர்வசி, மேலகை, புரோத்தமை, ஆடவள்ளி, அலங்காரவள்ளி என்ற தேவகன்னிகள் ஆழம் எடுத்து இடிகொடி பிடித்து காண்டிகம் என்னும் வெள்ளை எடுத்து வஜ்ரம் என்னும் ஆயுதம் தொடுத்து விரிந்த மார்பை அகர்ந்த எடுத்து இந்திராணியிடம் கொள்கை கேட்கும் அமரேந்திரா சர்வமங்கலம் உண்டாகட்டும். வரவேண்டும் கடுகுருவே. வியாழ பகவானே வர வேண்டும். தாங்கள் வரவை நல்லவராக எதிர்பார்க்கிறேன். இந்த சபையிலே அடிமையேன் உங்கள் திருப்பாதம் படுவதற்கு கொடுத்து வைத்தவர். அதுவும் உங்களை குலகுருவாக அடைந்ததற்கு மிகவும் பெயர் பெற்றிய நடிகை. சந்தோஷம். எங்கே எளிய நண்பர் விஸ்வாமித்திர முனிவர் சித்திரசேனா பிரம்மதிசை வைத்துவார். மங்களம் உண்டாகட்டும். ஆமாம், அவைக்கு வர வேண்டியவர்கள் அனைவரும் வந்து விட்டனர். அனைவரும் வந்து விட்டனர். என்னுடைய பாடி நண்பர் வசித்தார் வந்து விட்டார். எங்கே அவர்? இங்கே குருநாதா. விஸ்வாமித்திர முனிவரே, நலமாக இருக்கின்றீர்களா? தாங்கள் இருக்கின்ற பொழுது
முகத்திற்கு என்ன குறைச்சல்? தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றேன். நலமாக இருக்கிறேன் என்று கேட்டதற்கு காரணம் என்ன தெரியும்? என்ன காரணம்? 12 வருடத்துக்கு ஒரு முறை சபை கூடுவது வழக்கம். அந்த 12 ஒரு முறைதான் நாம் இருவரும் சந்திக்கின்றோம். உண்மைதான். அதனால் நலத்தை பற்றி கேட்டேன். நலமாக பிரமரிசியே, மனிதர்கள் அப்படி சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுக்கு நடந்தது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது யாவும் தெரியாது. ஆனால் தாங்கள் அனைத்தும் கற்றவர்கள். ஏனென்றால் அஷ்டமாசித்துக்கள் அனைத்தும் பயின்றவர்கள். உண்மைதான். என்னுடைய அங்க அசைவுகள் எங்கெங்கு செல்கிறது, எங்கு இருக்கின்றது என்று தாங்கள் ஞானத்தையால் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள் அல்லவா? இருந்தாலும் முதலாக பார்த்தவுடன் கேட்பதுதானே வழக்கம். பாருங்கள் பாருங்கள். எங்கே அமரேந்திரன்? உங்கள் பாத கமலம் இந்த யுத்த சபையிலே படுவதற்கு அடியை கொடுத்து வைத்தவர். வந்தாரை வரவேற்பது எங்களுடைய முக்கியமான ஒரு கடமை. வர வேண்டும் வர வேண்டும் ராஜரிஷியே, இந்த பொருட்களை எல்லாம் பயப்படுத்திக் கொண்டு இந்த அமரலோகத்தை நீதியுடனும் நேர்மையுடனும் அரசாட்சி புரிந்து வருகின்ற அமரேந்திரா, மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். இந்த வரவேற்பு மாலை என்றும் மறக்க முடியாத மேலை கல்லும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கு நாடாம் பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அண்ணன் மதிப்புக்குரிய விஜயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எனக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் மேலக்கல்லங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய செற்று வட்டார நாடக கலா ரசிகர்களுக்கும் சிறந்த முறையிலே இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த மாமா நாடக ஆசிரியர் சி கே சந்திரன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அமரேந்திரா, எப்படி பாருங்கள், சபை எவ்வளவு சோர்வாக இருக்க காரணம் என்ன? சோர்வு காட்டும் வரவும் வன்முறை நாடகம் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்பார்கள். சபை அலங்கரிப்பதென்றால் பாட்டு வேண்டும், இல்லாவிட்டால் வரண வேண்டும், உண்மை இல்லாவிட்டால் நடன வேண்டும். சபை அலங்கரி குறிப்பிருந்து சொல்வதுதான் குருவின் வாக்கு என்று சொல்வார்கள். பாடக்கலை எங்கிருந்தாலும் போற்றப்படக்கூடிய ஒன்று. அரசவையில் இருக்கின்ற 27 மாதங்களிலே யாருடைய நடம் வேண்டும் என்று சித்திரசேனா, நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? இன்று ஊர்வசி நான் இருக்கின்ற பொழுது ஊர்வசி எப்படி சொல்லலாம்? நாங்கள் விருப்பப்பட்டால் யாரை வேண்டுமென்றாலும்
எனக்கு பிடித்தமானவள் மேனகை தான். மேனகை அழைத்து வந்து அறம்புரிய செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். சித்திரசேனா, எப்பொழுதுமே விஸ்வாமித்திர முனிவருக்கு மேனையுடைய ஞாபகம் தான் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை பற்றி கவலை. யார் வந்தால் என்ன, அழைத்து வா என்று மனசை மறக்காத வேண்டாம். உடனே அழைத்து வா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாட்டிய மங்கையே, நளினமாக அபிநயம் பிடித்து இந்த இந்திர சபைக்கு ஒரு அலங்காரத்தை சேர்த்து விட்டான். யார் இங்கே சித்திரசேனா? இந்த நடனமைக்கு முத்து மாலையை பரிசாக கொடுத்தார். இவளுடைய நாட்டியம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆஹா, 1000 நாவை படைத்த அந்த ஆதிசேஷனாலும் கூற முடியாது. எப்படி இருந்தது? வெளிப்புறலாமல், அங்க சேஷ்டை புரியாமல், பெருமை விம்மாமல், தூய தந்திரி ஓசை மிரணோசை எனவேறு தோன்றாமல், சுருதிலாய சுரஞான நிதியோடு வீணையின் தொனியின் நாதமுமாய் தருமதல்ல முழுதரசிகள் படகு சங்கீத வித்தையில் அனைவரையும் சாத்தியமாக்கி விட்டார். வேண்டிய சன்மானத்தை கொடுத்து அனுப்புங்கள். என்ன வேண்டுமோ வேண்டியதை கொடுத்து அனுப்புங்கள். சித்திரசேனா, அந்த ஆடற்கலை பரிசுக்கு முத்து மாலை பரிசாக அளித்தவர். அமரேந்திரா, 12 ஆண்டுக்கு ஒரு முறை நமது சபை கூடுவது வழக்கம். எங்களுக்கு அழைப்பு விடுப்பீர்கள். தாங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் அனைவரும் வந்துவிட்டோம். விருந்தும் உபசரிப்பும் நாட்டியமும் மிக சிறப்பாக இருந்தது. மிக்க சந்தோஷம். நான் வருகின்றேன்.
சற்று நெல்லுங்கள். தாங்கள் வந்து ஆடல்களை ரசிப்பதற்காக இப்படி ஒரு பெரிய அவை கூட்டினேன். ரொம்ப நாட்களாக நான் கௌஸ்தோபனத்தை ஆராய்ச்சி பற்றி செய்தேன். அப்பொழுது தாங்கள் வந்து அந்த சந்தேகத்தை கேட்டு வைத்தீர்கள். ஆமாம், இப்பொழுது ரொம்ப நாட்களாக என் மனதில் ஒரு சந்தேகம். சந்தேகம் யாருக்கு வரலாம்? சாதாரண மனிதனுக்கு வரலாம், தேவர்களுக்கெல்லாம் முதல் முதலாக விளக்கக்கூடிய உமக்கு சந்தேகம் வரலாமா? பார்த்தீர்களா, 33 கோடி தேவர்களும் காட்சி அளிக்கின்றார், 47 சிமார்களும் காட்சி அளிக்கின்றார்கள். நான் இருக்கின்றேன், எனது இனிய நண்பர் விஸ்வாமித்திர முனிவர் இருக்கின்றார், அறிவிக்கிற சித்திரசேனன் இருக்கின்றார். கூறுங்கள், கூறுங்கள், கூறி பாருங்கள். சந்தேகம் என்பது சகலருக்கும் உரிய ஒரு பெரிய தேவர்கள் எல்லாம் ஆட்டி வைத்த விதி பூவுலகிலே மாநிலங்களை விட்டு வைக்குமா என்பதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். பூவுலகிலே புழுப்பூச்சிக்கு ஒப்பான மண்ணாக பிறந்த ஒரு மாநிலம், அதுவும் மன்னனாக அரசாண்ட ஒருவன், தன் தாத்தித்தவர் பெருமாவனை ஏறெடுத்து பார்க்காத மாணிக்கமாக பொய்யன்றி மெய்யென்று வாழ்கின்ற உத்தமனாக பவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வல்லனாக உண்மை காக்கும் காவலனாக வாழ்கின்றாரா என்பதை அறிய விரும்புகிறேன். யார் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்பது அறிவுகள். அமரேந்திரா, என்ன வியப்பாக இருக்கின்றது? அதுவும் பூலோகத்தில். பூலோகத்தில் இருக்கப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடியவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூலோகத்திலே எப்படி ஒரு மனிதன் இருக்க முடியும்? இருக்க முடியாது. இருக்கின்றான், இருக்கின்றான். யாரவன் இந்த பூலோகத்தில் இருக்கின்றான். யாரவன் அயோத்தி நாட்டு மன்னன் கரிச்சங்கமே மைந்தன் அரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றான். வசிஷ்டரே, அந்த ஹரிச்சந்திரனை பற்றி எமக்கு நன்றாக தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? கள்வன், கயவன், காமுகன். அப்படிப்பட்டவனை இச்சபை நல்லவன் புத்தவன். விஸ்வாமித்திர முனிவரே, என்னிடத்து பலமுறை சபலமிட்டாய், அதிலையும் தோல்வி கண்டார். சீலன் அடித்தவன் பொய்யனாக்கு என்று கூறுகின்றேன். பொய்யனாக்க முடியாது. வசிஷ்டரே, அந்த ஹரிச்சந்திரனை 3.25 நாளைக்குள் என்னால் பயனாக்க முடியும். முடியும். அந்த ஹரிச்சந்திரன் என்ன? அவன் அப்பனை பற்றியே எமக்கு தெரியும். என்ன தெரியும்? வசிஷ்டரே, ஹரிச்சந்திரனும் உமது சிஷ்யன் என்று தாங்கள் கூறிக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஹரிச்சந்திரன் தந்தை திருச்சங்க மகாராஜனுக்கு அம்பலத்தில் சர்க்கம் அமைத்துக் கொடுத்தவன் யார்? அந்த ஹரிச்சந்திரனை என்னால் பொய்யனாக்கி காட்ட முடியும். அப்படி நான் பொய்யனாக்கி விட்டால் அமரேந்திரா, அந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க முடியாவிட்டால் எனது தவ வலிமை அனைத்தையும் அமரேந்திரா, ஒரு வேண்டுகோள். அந்த ஹரிச்சந்திரனை நான் பொய்யனாக்கி வரும் முறையிலே இந்த தேவநாட்டில் மும்மூர்த்திகளை தவிர்த்து யாரை நினைத்தாலும் நமக்கு வந்து உதவி வேண்டும். உம்மால் கொடுக்க முடியுமா? அப்படியே செய்ய. இப்படி வாரும். விஸ்வாமித்திரமணி என்ன சொன்னார் கவனித்தையா? இவன் செய்ய முடியாத காரியத்திற்கு ஆஜிருக்கின்றான். அமரேந்திரா, நான் அந்த ஹரிச்சந்திரனை புகழாக்கி வரும் வருகிறேன். இந்த கிழக்கு ராஜமகனை காராக்கிரகத்தில் அடைத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கும் உமக்கும் தெரியாமல் ஏதாவது அவனுக்கு உதவிகளை செய்து விடுவார். உங்களை காராக்கிரகத்தில் அடைத்து வைக்க முடியுமா? முனிவர்களாகி தாங்கள் இருவரும் என் சந்தேகத்தை தீர்ப்பீர்கள் என்றால் இப்படி ஒரு சண்டை நடக்கும் என்று நான் சற்று எதிர்பார்க்கவில்லை. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, சத்தியம் என்ற இதற்கு அடையாளம் காட்ட வேண்டும்.
பாதுகாப்பு தாங்க சாமி. அமரேந்திரா, இப்பொழுதே நான் பூலோகம் புறப்படுகிறேன். பார்க்கின்றேன் அந்த அரிச்சதனை, அவனை புகழாக்கி விட்டு பிறகு உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் சத்திய சொல்லி நாடகம் ஆரம்பமாகட்டும். கருப்பு தாடி வெள்ளத்தாடி ஒண்ணு சேரும் போதே நினைச்சேன் எதை குடும்பத்தையாவது கெடுக்க போறாங்கன்னு. இன்னைக்கு கெடுக்க போறது அரிச்சந்திர குடும்பம் தான். எல்லாம் இறைவனுக்கு தான் சட்டி சுட்டதடா, கையில் விட்டதடா, புத்தி கெட்டதடா, சுட்டதடா, சுட்டதடா, சுட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னர் நல்லது கண்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா, கையில் விட்டதடா, புத்தி கெட்டதடா, சுட்டதடா, சுட்டதடா, சுட்டதடா. Get